ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி தோசை ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி நல்லா சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கூட தோசை மாவு 2 கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளான தோசை ரெசிபி பாருங்கள். உங்கள் வீட்டில் தோசை மாவு இருந்து வெறும் ப்ளைனாக ஒயிட் தோசையே சாப்பிடாம இப்படி ஒரு ஆரோக்கியமான தோசையை நீங்கள் அடிக்கடி ஈவினிங்கில் செய்கிறப்ப பசங்க வந்து பசியோடு இருக்கிறப்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது. கொஞ்சம் ஹனி ஏதாவது வச்சு கூட கொடுக்கலாம். கீ போட்டு ஊற்றுனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இல்லை சைட் டிஷ்ஷாக சாம்பார் சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். பாருங்கள், பீட்ரூட் வந்து ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே போல் கேரட்டும் அப்படி தாங்க. 2 கரண்டி மாவு எடுத்து ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டி அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்களில் தோசை செய்து கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. கேரட் பாருங்கள், அதில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து கண் பார்வை திறனை மேம்படுத்துங்க. நம்ம கேரட் பொரியல் செஞ்சால் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்படி செய்கிறப்ப அழகாக நல்லா எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. இப்படி குட்டி குட்டியாகவும் சின்னதாக ஊற்றி கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு கேஷ்யூ எடுத்து ஐஸ் மாதிரி வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம இதுக்காக ரொம்ப டயர்டெல்லாம் ஆக வேணாம். தோசை மாவு இருந்தாலே போதும். ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி மிக்சியில் அரைச்சிங்கன்னா சூப்பரான தோசை நீங்களும் செய்யலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் போர் அடிச்சதுன்னா. இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.